இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அதை உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாடினதை நம்புறோமா? அற்புதங்கள் குவிய போகுது, இரும்பு கதவு தானாக திறக்க போகிறது, கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் வரப்போகிறது. இல்லை சும்மா பாட்டினுடைய எழுத்துக்கள், இது உண்மை, இது சத்தியம். வேதத்தின் வசனங்களை வச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பவுமே எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் எங்கிருந்து வந்திருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, தேவனை நாங்க இங்க உயர்த்துகிறோம். ஆகவே தேவனை உயர்த்துகிற இடத்துல சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகிறது. ஏனென்றால் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே உலகத்திலையும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாம நல்லதுன்னு சொல்லுகிறோம், ஆனா நாம அவங்கள விட கொஞ்சம் ஓவரா போகிறவங்க.
வெறும் பாசிட்டிவா இல்லை, அற்புதங்களை எதிர்பாருங்கள். நடக்கவே முடியாதுன்னு சொல்லுகிற காரியங்களை எதிர்பாருங்கள். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். நீங்க நம்பினால் போதும், அவர் செய்வார். செய்யறது உங்க வேலை இல்லை, நம்புறது உங்க வேலை, செய்யறது அவர் வேலை. ஆகவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். இந்த கவலை, அந்த பாரம், அந்த ஒரு சலிப்பு, அதெல்லாம் தூக்கி எறியுங்க. ஒரு நம்பிக்கை எழும்பட்டும் உள்ளத்துல. நம்பிக்கை எப்போ திரும்ப எழும்பும்? ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சொல்றேன், இருக்கிற நன்மைகள் நினைச்சு பார்த்தீங்கனாலே இல்லாத நன்மைகள் வரும்ன்ற நம்பிக்கை வந்துடும். ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளை, கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த காரியங்கள்லாம் நினைச்சு பார்த்தாலே சரி இனிமேலும் செய்வார் போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை எழும்பிடும். அதனால தான் நன்றி சொல்லுவது ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லுவோமா தேவனுக்கு? அவரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லி அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த நேரத்தில் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கடந்த காலத்தில் எங்களுக்கு செய்த நன்மைகள் நிமித்தமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் உயிரோடு இருக்கிறதே உம்முடைய கிருபை. எங்களை படைத்தவர் நீர், எங்களை பிறக்க வைத்தவர் நீர். தாயின் கற்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றி, மட்டுமாய் காப்பாற்றி எங்களை வாழ வச்சவர் நீர். சில நேரம் நாங்கள் அதை உணராம போய் விடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ நன்மைகளை, கோடி நன்மைகள் எங்க வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறீர். சில நேரம் எங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் தீமையா இருக்குது. ஆனா தீமைக்கு காரணர் நீர் அல்ல, வெறும் நன்மைக்கு காரணர் நீர். நீர் நல்லவர். எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி தேவனே. உம்முடைய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை தந்து எங்களோட ஒரு உடன்படிக்கையில நுழைந்து எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் நல்லவர் இல்லை, உம்மை போல் வல்லவர் இல்லை, அற்புதம் செய்கிற தெய்வம் இல்லை. நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காண்பியும் உம்முடைய ஜனங்களுக்கு. உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பாடல்களை நாங்கள் பாடும்போது ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் நம்பிக்கை எழும்பட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்து குறித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யும். விசுவாசத்தினால் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும், ஒரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. இந்த முழு ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடக்கிற அத்தனையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். கிறிஸ்தவனுக்கு வந்து பின்னால திரும்பி பார்த்தா நன்றி, முன்னால் திரும்பி பார்த்தா எதிர்பார்ப்பு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லா வாழணுமா, தைரியமா வாழணுமா, ஒன்றும் இல்லை. பின்னால் திரும்பி பார்க்குறப்போ நன்மையை பார்க்கணும். அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இது நடந்துருச்சுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லார் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த அடுத்த சில பாடல்களை பாட போகிறோம். எல்லாத்தையும் முழுக்க பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுவது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நிமித்தமாய் நன்றி சொல்லுது. அப்போ உங்கள் வாழ்க்கையை நான் இந்த அடுத்த முன்னாள் பாடல் பாடும்போது நம்ம எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். மைண்டை தூக்கி ஷெல்ஃபில் வச்சிடக்கூடாது. பாடும்போது, ஆராதிக்கும் போது அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்து பாடுங்க. எவ்வளோ காரியங்களை தேவன் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார், எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறார். நினைச்சு அவரை துதிங்க. பாடி முடிக்கிறதுக்குள்ள பெரிய நம்பிக்கை, விசுவாசம் எழும்பிடும். கூடி சீக்கிரம் வெற்றியும் வந்துடும். செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி பாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி தேவைகள் நெருக்கி அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஆமென். நன்றி சொல்லிக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வந்தாலும் சோர்வு அடையணும்னு அவசியம் கிடையாது. சோர்வு அடைஞ்சிடறோம் சில நேரம், தடைகள் வரும்போது இல்லையா, பிரச்சனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது நமக்கு சோர்வடைகிறது தான் இயல்பு. ஆனால் அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் செயல்படுகிற விதம் எப்படின்னா, தடை வந்ததுன்னா, எதிர்ப்பு வந்ததுன்னா என்னமோ அடுத்தது பெரிய ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம். அப்படிதான் அது. அடுத்து நம்ம பாடுற பாடல்லையும் இந்த 2வது ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஏசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்னாவும் போனதால கவலையே இல்லை, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தை தந்தீங்க கிருபைனால. இது என்னன்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் விளக்குறது அவசியம். ஆபிரகாமுடைய மகன், அவர் பேர் ஈசாக் இல்லையா, அவர் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி ஒரு கிணறு தோன்றாரு. கிணறு தோண்டி, இப்போ அந்த இடத்துல பொதுவாக பாருங்க தண்ணி வரல, கிணறு தோண்டி இவர் தோண்டி வந்த உடனே ஒரு குரூப் வந்துட்டாங்க. இல்லை இது எங்க கிணறுன்ட்டாங்க. தண்ணி வந்துருச்சுல, இப்போ எங்க கிணறுன்ட்டான். சரி, ஈசாக்கு எதுக்கு இவங்களோட வம்பு அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. அந்த இடத்துக்கு பேர் அவர் என்ன கொடுத்தாருன்னா ஏசேக்கு. ஏசேக்கினுடைய அர்த்தம் என்னன்னா வாக்குவாதம். அவன் வாக்குவாதம் பண்ணான்ட்டு ஈசா கிளம்பி போயிட்டாரு. சரி, நீ வச்சுக்கோ கிணறப்போ.
அப்படி இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கிணறு தோன்றாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கலாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினா திரும்ப அவன் வந்துடுறான். இல்ல இது எங்க கிணறு போ அப்படின்னு. இவன் எங்க தோண்டி தண்ணி வருதோ இல்ல இது என்னது அப்படின்னு வந்து திரும்ப பண்றதுனால ஈசாக்கு சரி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்தும் கிளம்பி போறாரு. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கொடுக்குறாருன்னா சித்னா. சித்னா அவனுடைய அர்த்தம்னா எதிர்ப்பு. மூணாவது இடத்துக்கு போய் திரும்ப கிணறு தோன்றாரு. திரும்ப தண்ணி வருது. அங்க வாக்குவாதமும் வரல, எதிர்ப்பும் வரல. அந்த இடத்துக்கு பேர் தான் ஈசாக்கு என்னன்னு பேர் கொடுக்கிறாருன்னா ரெகபோத்து. ரெகபோத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விசாலம். அதாவது அதை விட விசாலமான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இப்படிலாம் நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டார் ஈசாக்கு. என்ன மாதிரி பாடல் எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து சத்தியம். இதெல்லாம் தேவன் திரும்ப திரும்ப நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால உங்களை கொண்டு போய் நிறுத்திட்டார்னா அது ஏன்னா அடுத்தது சமுத்திரத்தையே பழக்க போறாரு. தடை அப்படிதான் பார்க்கணும், எதிர்ப்பு அப்படிதான் வாழ்க்கையில பார்க்கணும். பாருங்க, ஒரு கதவு மூடப்பட்டதுன்னா வேலை போயிடுச்சுன்னா இதை விட நல்ல வேலை கிடைக்கும்படிதான் இப்படி ஆச்சு போ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் அது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட விதத்துல தான் செயல்படுகிறார். பாடுவோம். வாசல என் முன்ன வச்சிங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்ன வச்சிங்க, தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காம. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெள்ளன கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாள் முறிஞ்சது உங்க சூழ்நிலைகள் மாறினது, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரகபோத்தை தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால, சித்தனாவும் போனதால, இடம் கொண்டு நான் பெருக
கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் சின்னவன் என்ன நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம். திரும்ப பாடுவோம். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்தீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் இன்னொரு முறை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு ஒரு தீமையும் நினைக்காததல்ல. ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காததல்ல. ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை
என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, நன்றி, நன்றி. கல் போல சுமந்தீரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் ஒரு கரு போல காத்தீரே. நன்றி, என் சிலையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல காத்தீரே. என் சிலையாமல் சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எபினேசரே, 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 என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கல் போல சுமந்தீரே. நன்றி சொல்வோம். நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே. நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழிகளை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நன்மை கூட உம்முடைய கிருபை இல்லாம ஒண்ணு வரல. நீர் நல்லவர் என்பதனால, நீர் நன்மைக்கு ஊற்றுக்காரனராக இருக்கிறதுனால, அதனாலதான் நாங்கள் ஒவ்வொரு நன்மை பெற்றோம். நாங்கள் பிறந்ததே உம்முடைய கிருபை. சொல்ல போனா எங்களுடைய தாயின் கற்பத்தில் உருவானதே உம்முடைய கிருபை. பத்திரமாய் காக்கப்பட்டது உம்முடைய கிருபை. சிதையாமல் போனது உம்முடைய கிருபை. பிறந்தது உம்முடைய கிருபை. வளர்ந்தது உம்முடைய கிருபை. ஆளானது உம்முடைய கிருபை. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம், பிள்ளைகள், திறமை, ஆற்றல் ஏதோ ஒன்று இருக்குமானால் அது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய தூய கிருபை. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் உம்முடைய கிருபை தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ மக்களுக்கு நீர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். மனது இதெல்லாம் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஒரு தீமையை கூட நீர் நினைக்காதவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அதே நேரத்தில் தீமைகள், பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது அதை எப்படி கையாளணும்னு கற்றுத் தருவீராக. அதை எப்படி சந்தித்து மேற்கொள்ளணும்னு உம்முடைய வழியை கற்றுத்தாரும் ஆண்டவரே.
அதன் மூலமா நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை மேற்கொள்வதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனை வழி ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஜனங்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவர் தாமே வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவரை வாரும், எங்களை நிரப்பும், எங்களுக்கு உதவும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.